பலார் பலார் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படியும் அடுத்த வாரத்தில் பல அடிகள் விழப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. அதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கதிருக்கு பணத்தை 10,000 ரூபாய் எடுத்தார் அப்படிங்கிற அறை. இன்னொரு பக்கம் வடிவுக்கு தன்னுடைய பணத்தை நகையெல்லாம் கொண்டு போய் தன்னுடைய மகளான ராஜிக்கு தான் கொடுத்தாங்க. அதுவும் ஓடிப்போன மகளான, இவங்களை அவமானப்படுத்தின மகளான ராஜிக்கு தான் கொடுத்தாங்கங்கிறத பட்னி போட்டு வாங்க போகிறாரு முத்துவேல். அந்த உண்மையாக வாங்கி கடைசியில் அவர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு இப்படி பலதரப்பட்ட அறைகளுக்கு நடுவில் இன்னமும் தங்கமயில் தெரிஞ்சு வேணுனே தான் 20,000 ரூபா செலவு வச்சாங்கங்கிறது இப்போதைக்கு வெளியவே தெரிய வராது போல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நிற்கிது. இந்த ஒரு ரீசன்ட் சமயத்தில் நடந்த சம்பவங்கள் மட்டும் இல்லாமல் தங்கமயில் பல பொய்கள் சொல்லியிருக்காங்க. படிப்பை பற்றி, வயசை பற்றி, அவங்களுடைய சொந்தக்காரங்களை பற்றி, அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்த நகையை பற்றி அப்படின்னு கொண்டு வந்து அப்படி பல பொய்கள் சொல்லியிருக்காங்கிறது எப்போ தெரிய வருங்கிறது தெரியாமல் அனுமார்வாள் மாதிரி நீண்டுக்கிட்டே தான் போகுது. இது எல்லாத்துக்கும் நடுவில் ராஜி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அதாவது நீங்கள் தன்னுடைய கணவருக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதனால தான் டியூஷன் எடுக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த கணவரான கதிர் அவர்களே வந்து பல சமயங்களில் வந்து அப்பா கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ரெடியாகவே இருப்பார். அவருடைய கேரக்டரில் வந்து பார்த்தா நல்லதுன்னு அவர் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாருன்னா அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு அப்பாவோட பெர்மிஷன் வேணும்னு நினைக்க மாட்டார். ஆனால் வந்து இப்போ நீங்கள் செந்திலோ சரவணனோ எடுத்துட்டிங்கன்னா, செந்தில் வந்து திருட்டுத்தனமாக செய்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்சு செய்வார், பயப்படுவார். இதே சரவணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா செய்யவே மாட்டார். அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அவ்வளோ யோசிப்பார். அதனால தான் வந்து இப்போ இந்த ஒரு இப்போ காசு 20,000 ரூபாய் வந்து தம்பிங்களை விட்டு வாங்கினாருங்கிறதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. திருப்பி ஊருக்கு வந்தப்பறம் சொல்லிவிடுவாரோ அப்படின்ட்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட கூட தமக்கு சப்போர்ட் பண்ணுற, தனக்காக நிற்கிற தன்னோட கணவர், என்ன தான் நீங்கள் என்ன கணவன் மனைவியாக ஆகாமல் ரூம்மேட்ஸாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ இருந்தாலும் கூட உங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார்னு தெரிஞ்சும் கூட அவர்கிட்டே சொல்லாமல் இருக்க தான் மிகப்பெரிய தப்பு. அவர்கிட்ட பொய்யை வந்து மறைச்சிக்கிட்டே கொண்டு போகிறது. டியூஷனுங்கிறது, அப்புறம் வந்து இல்லை வந்து கோச்சிங் கிளாஸ் தான், நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா போகிறோன்னா டியூஷன் சொன்னோங்கிறது, 10 பேர் தான் பேட்சுக்குங்கிறது, ஃப்ரீயாக எடுக்கிறாங்கங்கிறது, எல்லா பொய்யும் ஒரு நாள் டமால் அப்படின்னு வெடிக்க போகுதுங்க நமக்கு தெரியும். அப்போ அதில் பெருசாக வந்து ஷாக்காக வருது. இன்றைக்கி வந்து என்ன சொன்னார் இப்போ கதிர் அப்படின்னா வந்து, நீ பொய் சொன்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் நான் வருத்தமே படமாட்டேன். ஏன் அப்படின்னா வந்து நீ நானும் ரூம்மேட்ஸ் மாதிரி தானே. ஆனால் நிஜமாக அவங்க பொய் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுன்னா ரொம்ப வருத்தப்பட போகிறார். இதை என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல, நான் இதை எப்படியா சமாளிச்சுருப்பேன்ல, வேணும் வேணாங்கிறத தாண்டி சமாளிக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல, என்னை நம்பலையா நீ, ஏன் என்கிட்ட சொல்லாமல் விட்ட, இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு, எங்கள் அப்பா அவ்வளோ கொந்தளிக்கிறாரு, கோவப்படுறாரு, பிரச்சனையாகுதுங்கிற போது இதை நீங்கள் சொல்லியிருக்கணும் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிரச்சனை போகுது. எப்படி கையும் கலவமாக மாட்ட போகிறாங்களோ, திருப்பி வந்து அந்த டெலிவரி பண்ணுற இடத்துக்கு போயிட்டு இவங்க வந்து கிளம்பிடும், கோச்சிங் கிளாஸ் போகிறோன்னு ட்ராப் பண்ணும்போது வேறு எங்கேயாச்சும் இறங்கிக்க. ஆனால் அந்த டியூஷன் இடத்துக்கே போக இவர் சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த டியூஷனுக்கே வந்து கடைசியில் இவங்களே கதவை திறந்து மாட்டி முழிக்கிறது மாதிரி சம்பவங்கள் நடக்க போதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பழனிவேலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம், அதுக்கு ட்ராக்லேயே இறங்க மாட்டுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குமரவேலுக்கு கல்யாணம் அந்த ட்ராக்கில் இப்போதைக்கு முடிச்சு விட்டாங்க. அந்த பொண்ணு வீட்டிலேருந்து திருப்பி பேசவே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்க பேசவே இல்லை அப்படின்னா என்ன நடந்துச்சு, என்ன கூத்துகள் நடந்துச்சு அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் வேறு தெரிய வரப்போகுது. இன்னும் முன்னாடி சொன்ன மாதிரி குமரவேலுக்கும் அரசியும் தான் ஜோடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். ராஜி செய்கிறது சரியா தப்பாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.